ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் போகிற இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 2 கொஷின் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த 2 கொஷின் பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இதை பற்றின டேட்டாஸ் வந்து இருக்காது, சரிங்களா? ஸோ அதனால் இந்த 2 கொஷின் பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஐயன்காளி எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நாடார் சமூகம், கேரளாவின் ஈழவா சமூகம், கேரளாவின் புலையர் விவசாய தொழிலாளர் சமூகம், கன்னியாகுமரியின் பறவர் சமூகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளாவின் புலையர் விவசாய தொழிலாளர் சமூகம், சரிங்களா? ஐயன்காளின்றது கேரளாவில் புலையா அப்படின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், சரிங்களா? ஸோ ஐயன்காளியை வந்து புலையாக்கிங்கன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி தான் சொல்லியிருப்பார், சரிங்களா? அதே போல் கேரளாவோட ஈழவா சமூகம், அந்த ஈழவா சமூகத்தை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாராயணகுரு, சரிங்களா? ஸோ இவரை பற்றியும் நம்மளோட ஸ்கூல் புக்கில் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஷின் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பாருங்கள், நாராயணகுரு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சரியான கூற்று தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். நாராயணகுரு திருவனந்தபுரத்திற்கு அருகே செம்பழந்தி கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பொதுவாக நானு ஆசான் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், சரிங்களா? ஸோ நாராயணகுரு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் செம்பழந்தி அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் பிறக்கிறாரு. இவர் வந்து நானு ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்து அழைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.